ஆர்கானிக் லெசன்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்ஆர்கானிக்கும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா, இயற்பியல் வேதியியலும் இயற்பியல் வேதியியல் பார்த்தாச்சு. ஓகேவா, கனிம வேதியியலும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கரிம வேதியியல். ஸோ கரிம வேதியியல் அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அலகு 1 பார்க்கலாம், ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா டீப்பாக கவனிச்சாதான் புரியும். புரியலன்னா என்னென்னு கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. டெய்லித்து ஹோம்ஒர்க்கு டெய்லி அனுப்பணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, கவனிங்க பார்க்கலாம். ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள். ஹைட்ராக்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, OH தொகுதி இருக்கக்கூடிய சேர்மங்களை நம்ம ஹைட்ராக்சி சேர்மங்கள்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இதில் அதே மாதிரி ஈத்தர்கள் அப்படின்னா ROR' நம்ம 10th படிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஈத்தர்கள் அப்படின்னா ஈத்தரோட பொது வாய்ப்பாடு ROR'. ஓகேவா, எஸ், இதனுடைய சேர்மங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹைட்ராக்சி சேர்மங்கள் அப்படின்னா OH தொகுதியை கொண்ட சேர்மங்கள் எல்லாத்தையும் நம்ம ஹைட்ராக்சி சேர்மங்கள்னு சொல்லுவோம். ஓகேவா, ஈத்தர்கள் அப்படின்னா ஈத்தர்களோட பொது வாய்ப்பாடு என்னென்னா ROR'. ஓகேவா, ஆல்கஹாலுடைய பொது வாய்ப்பாடு ROH. ஓகேவா, இந்த சேர்மங்களை பற்றி தான் நாம் இந்த ஹைட்ராக்சி வழிபொருட்களில் பார்க்க போகிறோம். ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்களை இந்த லெசனில் பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட், பட் ஈஸி. நல்லா கவனித்து புரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, பாருங்கள். ஸோ அல்கைல் ஹாலைடுகளை நீரால் பகுக்கும்போது OH தொகுதியை வினைசெயல் தொகுதியாக பெற்றிருக்கும் ஆல்கஹால்கள் என்னும் கரிமச் சேர்மம் உருவாகிறது. கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்படியே நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், அல்கைல் ஹாலைடுடைய வாய்ப்பாடு என்னென்னா RX அப்படிங்கிறது அல்கைல் ஹாலைடு. அல்கைல் ஹாலைடில் என்ன பண்ணணும் அப்படின்னா OH தொகுதி இடமாறுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ கிளாஸ் ஒர்க்கு மெயின்டைன் பண்ணணும். எல்லோரும் கிளாஸ் ஒர்க் எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நடத்துகிறதெல்லாம் நீங்கள் இப்போ நான் எழுதுகிற ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கிளாஸ் ஒர்க்கில் எடுத்து எழுதணும். பாருங்கள், RX அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆல்கைல் ஹாலைடு. என்னது? ஆல்கைல் ஹாலைடு. கீழே பேர் எழுதணும். ஆல்கைல் ஹாலைடு. ஓகேவா, ஆல்கைல் ஹாலைடை எடுத்துக்கிட்டு அதை OH- அயனிகள் முன்னிலையில் போடுறோம். ஓகேவா, ஸோ உதாரணத்துக்கு KOH எடுத்துக்கிறோன்னா K+ போனதுக்கப்புறம் OH- அயனிகள் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா அல்கைல் ஹாலைடுகளில் எக்ஸுங்கிறது ஹாலஜன். ஓகேவா, எக்ஸுங்கிறது என்னவா இருக்கலாம்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் என்ன வேணாலும் இருக்கலாம். இதில் இந்த எக்ஸுக்கு பதிலாக நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக OH தொகுதி உள்ளே வருது. எக்ஸுக்கு பதிலாக OH தொகுதி உள்ளே வந்தால் என்ன கிடைக்கும்? ROHன்னு கிடைக்கும். ஓகே, ROH அப்படிங்கிறது என்னது? ஆல்கஹால். ROHங்கிறது ஆல்கஹால். ஓகே, என்னது? ஆல்கஹால். ஸோ இதுதான் ஹைட்ராக்சி தொகுதி. ஓகேவா, ஆல்கஹாலை தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஹைட்ராக்சி தொகுதி. ஓகேவா, இதில் ஆறுங்கிறது எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஆறுங்கிறது ஆல்கைல் தொகுதியாக இருக்கலாம். அல்லது ஆல்கைல் தொகுதினா மெத்தில் எத்தில். ஓகேவா, CH3 அப்படிங்கிற மெத்தில் தொகுதியாகவும் இருக்கலாம். CH3 CH2ங்கிற எத்தில் தொகுதியாகவும் இருக்கலாம். ஓகேவா, எஸ், இந்த மாதிரி மெத்தில் எத்தில் ப்ரொப்பைல் பியூட்டைல் அந்த மாதிரி போகலாம். நமக்கு தெரியும் ஒரு கார்பன் இருந்தால் மெத்தில், CH3 அப்படின்னு இருந்தால் மெத்தில், CH3 CH2ன்னு இருந்தால் எத்தில் இல்லையா? எஸ், நம்ம அல்கேன்களை ரீகால் பண்ணணும். அல்கேனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக OH வந்திருக்குது. நீங்கள் அல்கேனை ஞாபகப்படுத்திக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கே தெரியும். ஓகேவா, அல்கேன்களில் கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். அல்கேன் பாருங்கள், அல்கேனில் CH4 அப்படின்னா மீத்தேனில் ஒரு ஹைட்ரஜன் போயிட்டா மெத்தில். ஓகேவா, நான் இப்போ அல்கைல்னு சொல்கிறேன் இல்லையா, அதை நம்ம எப்படி சொல்கிறோன்னா அல்கேன்கள் சேர்மங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அல்கேன்கள் அப்படின்னா N=1. அல்கேனுடைய பொது வாய்ப்பாடு CnH2n+2 இல்லையா? எஸ், அதில் நம்ம 1 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வந்தால் நமக்கு டிஃப்ரெண்ட் சேர்மங்கள் தெரியும். N=1 இருக்கும்போது CH4 கிடைக்கும் இல்லையா? CH4ங்கிறது என்னது? மீத்தேன். CH4ங்கிறது என்னது? மீத்தேன்.
மீத்தேனில் ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா CH3 பாண்ட், அது மெத்தில். ஓகே, எஸ். ஸோ அந்த மாதிரி தான் சொல்ல போகிறோம். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ அல்கேன்கள் அப்படின்னா அல்கேன்கள் அல்கேன்களுடைய பொது வாய்ப்பாடு CnH2n+2. நம்ம இது 10th படிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கோசரம் சொல்கிறேன். இதை நீங்கள் சைடில் எடுத்துக்கலாம். இப்போ நான் 6ங்கிறது அல்கைல்னு சொன்னேன் இல்லையா, அதை எப்படி சொல்கிறேன்னா அல்கேனில் ஒரு ஹைட்ரஜன் போயிட்டா இது அல்கேன்களுடைய பொது வாய்ப்பாடு. ஓகேவா, இந்த அல்கேன்களில் ஒரு ஹைட்ரஜன் போயிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னா அல்கைல் கிடைக்கும். ஓகேவா, அல்கேன்களில் ஒரு ஹைட்ரஜன் போயிட்டா அல்கைல் கிடைக்கும். ஸோ இப்போ கவனிங்க, இந்த வாய்ப்பாட்டில் n=1ன்னு பிரதியிடுங்க. ஓகேவா, ஸோ n=1ன்னு பிரதியிட்டிங்கன்னா C1H2 × 1 2 + 2ன்னு கிடைக்கும். அப்போ CH4ன்னு கிடைக்கும். நமக்கு தெரியும் CH4ங்கிறது என்ன, மீத்தேன். கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், CH4ங்கிறது என்ன, மீத்தேன். ஸோ இந்த மீத்தேன்கிற அல்கேனில் ஒரு ஹைட்ரஜன் போகுது. ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா இங்கே கடைசியிலேருந்து ஒரு ஹைட்ரஜன் போயிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், CH3 பாண்டுன்னு கிடைக்கும். CH3 பாண்டுங்கிறது என்ன அப்படின்னா மெத்தில். CH3 பாண்டுங்கிறது என்னது, மெத்தில். ஓகேவா, எஸ். இப்போ மெத்தில் அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ இந்த மாதிரி அல்கேனில் ஒரு ஹைட்ரஜன் போயிட்டா அல்கைல். ஓகே, எஸ். அதே மாதிரி தான் n=2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. n=2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா n=2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வாய்ப்பாடு C2H2 × 2 + 2 அப்படின்னு மாறும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்ன வரும்னா C2H2 4 2 × 2னா 4 4 + 2னா 6 C2H6 அப்படின்னு வருது. C2H6 அப்படிங்கிற ஹைட்ரோ கார்பன் என்ன அப்படின்னா CH3 பாண்ட் CH3 2 கார்பன். ஓகே, போட்டாச்சு. சிங்கிள் பாண்ட் அல்கேன்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டு நமக்கு தெரியும். ஓகேவா, அல்கேன்கள் அப்படின்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட், அதனால் கார்பன் பாண்டு கார்பன் போட்டுக்கிட்டோம். மொத்தம் 6 ஹைட்ரஜன். முதல் கார்பனில் 3 ஹைட்ரஜன், இரண்டாவது கார்பனில் 3 ஹைட்ரஜன் போட்டால் சரியாக போச்சு இல்லையா. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஈத்தேன். இதுக்கு பேர் என்னது, ஈத்தேன். ஈத்தேனில் ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் போயிட்டா எத்தில். ஓகேவா, CH3 பாண்ட் CH2 பாண்ட் CH3 பாண்ட் CH2. ஸோ இப்போ இதுதான் என்ன அப்படின்னா எத்தில். ஓகேவா, ஈத்தேன். CH3 பாண்ட் CH3ங்கிறது ஈத்தேன். ஈத்தேனில் ஒரு ஹைட்ரஜன் போயிட்டா எத்தில். இதை நம்ம C2H5ன்னு சொல்லலாம். C2H5 பாண்டுன்னு சொல்லலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எத்தில் தொகுதியினுடைய வாய்ப்பாடு C2H5 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து n=3. ஸோ n=3ன்னு போடுங்க. n=3ன்னு போட்டிங்கன்னா அந்த வாய்ப்பாட்டில் C3H2 × 3 + 2 அப்படின்னு வரும். அப்போ என்ன வரும், C3H6 6 + 2 8 C3H8. பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்துக்கும் போடலாம். C3H8 அப்படின்னா வாய்ப்பாடு CH3 மொத்தம் 3 கார்பன். ஃபஸ்ட்டு கார்பன்லேயும் லாஸ்ட்டு கார்பன்லேயும் CH3 போடலாம். நடுவில் CH2 தான் போடணும். ஏன்னா கார்பனுக்கு இணைத்திறன் 4. எப்போவுமே கார்பனை சுற்றி 4 பிணைப்பு அல்லது 4 அணுக்கள் அல்லது 4 தொகுதிகள் மட்டும்தான் இடம்பெறணும். ஓகேவா, ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு போடுங்க. ஸோ இது வந்து ப்ரொப்பேன். இது வந்து என்னது, ப்ரொப்பேன். ப்ரொப்பேனில் மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது, 3 கார்பன் இருக்குது. 1 2 3 இல்லையா, எஸ். சரி, ப்ரொப்பேனில் 3 கார்பன் இருக்குது. முதல்லையும் கடைசியிலையும் 3 CH3, நடுவில் CH2, 8 ஹைட்ரஜன் வந்துருச்சு. ஓகேவா, எஸ். நீங்கள் சுற்றியும் பார்க்கணும். பாருங்கள், இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் 3 ஹைட்ரஜன் 1 பாண்டு. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கும் பொது நடுவில் இருக்கிறது பாருங்கள், இந்த பக்கமும் அந்த பக்கமும் CH2க்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பொது. ஒரு CH2க்கு இந்த பக்கம் ஒரு பாண்ட் அந்த பக்கம் ஒரு பாண்ட், நடுவில் H 2 ஹைட்ரஜன் 4 பிணைப்பு. ஓகே, அதே மாதிரி CH3 இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் CH3 3னா 3 ஹைட்ரஜன் 1 பாண்டு 4 பிணைப்பு. ஸோ ஓகே, இதுதான் ப்ரொப்பேன். ஓகேவா, இந்த ப்ரொப்பேனில் கடைசி கார்பனில் இருந்து இந்த ப்ரொப்பேனில் கடைசி கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் போகுது ஸ்டூடெண்ட்ஸ். ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்னா CH3 பாண்டு CH2 சிங்கிள் பாண்ட் CH2 பாண்டுன்னு கிடைக்கும். அது N ப்ரொப்பைல். இதுக்கு பேர்
இந்த அமைப்புக்கு பேர் என் ப்ரோப்பேன். இந்த என் ப்ரோப்பில் கடைசி கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் போயிடுது. அப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னா பாருங்கள், என்ன எப்படி கிடைக்கும்னு பாருங்கள். CH3 CH2 CH2 பாண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா என் ப்ரொப்பைல். ஸோ இதுக்கு பேர் என்ன? என் ப்ரொப்பைல். ஸோ அதனால் நீங்கள் 10th புக் எடுத்து பாருங்கள். n is equal to 10 வரைக்கும் படிச்சுக்கோங்க. n is equal to 1 2 3 4ன்னு போட்டு 10 வரைக்கும் போட்டுக்கோங்க. n is equal to 1ஆக இருந்தால் CH4 மீத்தேன். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் சைடில் இதை நோட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? பாருங்கள், அல்கேன்னு போட்டுக்கோங்க. அல்கேன்கள் அப்படின்னா கார்பன் ஒற்றை பிணைப்பு. ஓகே, கார்பன் ஒற்றை பிணைப்பை தான் நம்ம அல்கேன்கள்னு சொல்கிறோம். ஓகேவா? போட்டுக்கிட்டு இதை அப்படியே சைடில் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியறதுக்கோசரம் சொல்லக்கூடிய ஹிண்ட்ஸ் தான் இது. ஓகே, பொது வாய்ப்பாடுன்னு போட்டு CnH2n+2 CnH2n+2ங்கிறது பொது வாய்ப்பாடு, அல்கேனுடைய பொது வாய்ப்பாடு. ஸோ n is equal to 1 என்னோட வேல்யூ அமைப்பு பெயர் அப்படின்னு போட்டுக்கோங்க. அமைப்பு பெயர் அப்படின்னு போட்டுக்கோங்க. நான் சொல்கிறத ஒன்று சொல்கிறேன். இதே மெத்தடில் எல்லாமே எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு n, அடுத்து அமைப்பு பெயர்னு போட்டு காலம் பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு n. ஸோ என்னோட வேல்யூ 1னா வாய்ப்பாடு போட்டு பிரதியிடுங்க. பிரதியிட்டால் CH4ங்கிறது மீத்தேன். ஓகேவா? எஸ், இதே மாதிரி எல்லாமே எழுதுங்க. ஸோ அல்கேன் போடுங்க. அடுத்ததில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு காலம் பிரித்து அல்கைல்னு போடுங்க. ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக CH3 ஒரு ஹைட்ரஜனை எடுத்ததுக்கப்புறம் CH3 பாண்டுன்னு போடுங்க. அது என்னது? மெத்தில்னு போடுங்க. ஓகேவா? அந்த பக்கம் இன்னொரு காலம் போட்டு அல்கைல்னு போடுங்க. அடுத்து n is equal to 2ன்னு போடு. அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பாட்டில் பிரதியிட்டு போட்டால் CH3 பாண்டு CH3 வரும். CH3 பாண்டு CH3னா ஈத்தேன்னு போடுங்க. ஓகேவா? ஸோ பக்கத்தில் ஒரு காலம் போட்டுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஈத்தேனில் ஒரு ஹைட்ரஜன் போகுது. அப்போ எப்படி எழுதுவீங்க? CH3 பாண்டு CH2 பாண்டுன்னு போடுங்க, எத்தில்னு போடுங்க. இதே மாதிரி 10 வரைக்கும் எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தெரியலன்னா கேளுங்க, உங்கள் 10th புக்கில் கூட இருக்குது. எடுத்து கரெக்டாக அல்கேன்களை படித்து அல்கேன்களில் ஒரு ஹைட்ரஜன் போனால் அல்கைல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனுடைய வாய்ப்பாடை மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை நீங்கள் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. அல்கைல் ஹாலைடுகளை நாம் நீரார் பகுக்கும் போது ஆல்கஹால் கிடைக்குது. ஸோ அல்கைல் ஹாலைடுகளை நீரார் பகுத்தல் அப்படின்னா RX அப்படிங்கிறது அல்கைல் ஹாலைடு. இந்த அல்கைல் ஹாலைடில் நாம் நீரை சேர்க்குறோம். நீரை சேர்க்கும் போது என்னாகுது அப்படின்னா X வெளியில் வந்துடுது. இந்த இடத்துல OH தொகுதி உள்ளே சேர்ந்துக்குது. ஸோ இப்போ ஆல்கஹால். ஓகேவா? ஆல்கஹால் அப்படிங்கிற சேர்மம் உருவாகுது. ஓகேவா? இது நம்மளுடைய உடலில் முக்கிய பங்கு வகிக்குது ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளுடைய உடம்புல பார்த்திங்கன்னா செல் சுவரை பாதுகாக்கக்கூடியது என்னென்னா கொலஸ்ட்ரைல் அப்படிங்கிற ஆல்கஹால் செல் சவ்வின் முக்கிய பகுதி பொருளாக பயன்படுது. ஓகேவா? 1 மார்க் கொஷின் கேட்கலாம். நமது உடலில் செல் சவ்வில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஆல்கஹால் எதுனா கொலஸ்ட்ரைல் ஆல்கஹால். சரி, அடுத்து நம்மளுடைய கண்ணில் பார்த்திங்கன்னா ரெட்டினால் அப்படிங்கிற விட்டமின் A இருக்குது. இது நம்ம கண்களில் சேமிக்கப்படுது. அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் எங்கேருந்து வருதுன்னா மருந்துகள் தொழிற்சாலைகளில் மருந்துக்களை தயாரிக்கிறதுல தொழிற்சாலைகளில் ஆல்கஹால் முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேவா? ஸோ மெத்தனாலை தொழிற்சாலைகளில் கரைப்பானாகவும் பயன்படுத்தலாம். மெத்தனாலுடைய வாய்ப்பாடு என்னென்னா CH3. ஓகேவா? மெத்தனால் எப்படி உருவாகுதுன்னா CH4ங்கிற மீத்தேனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு OH தொகுதி வருது. ஓகேவா? ஒரு ஹைட்ரஜனை தூக்கிடுங்க, அதுக்கு பதிலாக OH தொகுதி உள்ளே வருது. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி வரும் நீங்களே பாருங்கள். CH3 மெத்தனாலுடைய வாய்ப்பாடு என்னென்னா CH3OH. நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். மீத்தேன் CH4ங்கிறது மீத்தேன். ஓகேவா? இந்த மீத்தேனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு OH தொகுதி உள்ளே வருது. அப்போ CH3OH அப்படிங்கிறது தான் என்னது? மெத்தனால். ஓகேவா? CH3OHங்கிறது தான் என்னது? மெத்தனால். ஓகேவா? இது தொழிற்சாலைகளில்
தொழிற்சாலைகளில் என்ன பண்ணுதுன்னா கரைப்பானாக பயன்படுது. பெட்ரோலுடன் சேர்க்கப்படும் பொருளாகவும், ஓகேவா, பெட்ரோலுடன் நம்ம சேர்த்து பயன்படுத்தக்கூடிய பொருளாக எது பயன்படுதுன்னா எத்தனால் பயன்படுது. ஓகேவா, ஸோ பெட்ரோலோட எதை சேர்க்குறோம் அப்படின்னா எத்தனாலுடைய வாய்ப்பாடு பாருங்கள், மெமரி பண்ணிக்கோங்க, CH3CH2OH. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக போடுங்க. மெத்தனாலுங்கிற இடத்துல CH3OHன்னு போடுங்க, எத்தனாலுங்கிற இடத்துல CH3CH2OH. இதை நம்ம எப்படி எழுதலான்னா C2H5OHன்னும் எழுதலாம். ஓகே, சரி. பெட்ரோலுடன் சேர்க்கப்படும் பொருளாக எது பயன்படுதுன்னா எத்தனால் பயன்படுது. சரி, ஊசி போடும் இடத்தில் தோலினை தூய்மையாக்க எது பயன்படுது. ஊசி போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பஞ்சில் ஒரு லிக்விடை தொட்டு துடைப்பாங்க இல்லையா, பார்த்துருக்குறீங்களா? ட்ரிப்ஸ் போடுறதுக்கு முன்னாடி சரி, இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்பாஞ்சில் அந்த இடத்த அந்த லிக்விடை டிப் பண்ணி வச்சுக்குவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு பயன்படக்கூடிய வேதிப்பொருள் என்ன அப்படின்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். பாருங்கள், ஊசி போடும் இடத்தில் ஊசி போடுறாங்க இல்லையா, ஊசி போட்டதுக்கப்புறம் அந்த இடத்த தூய்மையாக்கணும் இல்லையா. ஊசி போடும் இடத்தில் தோலினை தூய்மையாக்க ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் பயன்படுது. ஓகேவா, அந்த பஞ்சில் வச்சுருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கரிம வேதி தொகுப்பு வினைகளில் ஆல்கஹால் எல்லாம் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுது. கரிம வேதி தொகுப்புனா நிறைய கரிம சேர்மங்கள் தயாரிக்கிறதுல ஆல்கஹால் முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர்கள் பொதுவான ஆல்கஹால், ஈத்தர்கள், ஃபீனால்களுடைய பொதுவான முறைகளும் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு தயாரிக்கக்கூடிய பொதுவான முறைகள், வேதி வினைகள் மற்றும் பயன்பாடுகளில் தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் கிளாஸ் ஒர்க் எழுதணும். கிளாஸ் ஒர்க் இன்றைக்கே எனக்கு சப்மிட் பண்ணணும். ஓகேவா, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஆல்கஹாலை வகைப்படுத்துதல். நான் ஆல்கஹால் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், ROH அப்படிங்கிறது ஆல்கஹால்னு சொல்லிட்டேன். ROHங்கிறது ஆல்கஹாலுடைய பொது வாய்ப்பாடு. ஸோ கீழே எழுதணும், ஆல்கஹாலுடைய பொது வாய்ப்பாடு ROH. ஆறுங்கிறது என்னவா இருக்கலாம்னா அல்கைல் தொகுதியாக இருக்கலாம். அல்கைல் தொகுதி அப்படின்னா மெத்தில், எத்தில், ப்ரொபைல், பியூட்டைல்னு இருக்கலாம். அதே மாதிரி அரைல் தொகுதி, அரைல் அப்படின்னு இருக்கலாம். ஓகேவா, நல்லா கவனிங்க. அரைல் அப்படின்னா என்னென்னா அரோமேட்டிக் வளையம். ஸோ ஃபினைல் தொகுதி இருக்கலாம். C6H5 பாண்ட் அப்படிங்கிற ஃபினைல் தொகுதி இருக்கலாம். எதுக்கு பதிலாக, இந்த ஆறுக்கு பதிலாக. ஓகே, ஸோ ஆறுக்கு பதிலாக அல்கைல் தொகுதிகள் இருந்தால் அல்கைல் ஆல்கஹால், ஆறுக்கு பதிலாக அரைல் தொகுதிகள் இருந்தால் அது அரோமேட்டிக் ஆல்கஹால்னு சொல்லலாம். ROHல் ஆறுக்கு பதிலாக அல்கைல் தொகுதி இருந்தால் அல்கைல் ஆல்கஹால், அது அலிஃபாட்டிக். ஓகேவா, திறந்த அமைப்பாக இருக்கும். அதுவே அரைல் தொகுதி அப்படின்னா C6H5 அப்படிங்கிற அரோமேட்டிக் வளையம், பென்சின் வளையம் வந்துடும். அப்போ நம்ம அதை அரோமேட்டிக் சேர்மங்கள்னு சொல்லலாம். அரைல் தொகுதி இருக்கக்கூடிய சேர்மங்கள் எல்லாம் என்ன நம்ம சொல்லலாம், அரோமேட்டிக் சேர்மங்கள்னு சொல்லலாம். ஓகேவா, எஸ். பாருங்கள், ஆல்கஹாலை வகைப்படுத்துதல் பார்க்கலாம். ஆல்கஹாலை வகைப்படுத்துதல். ஆல்கஹாலில் காணப்படும் OH தொகுதிகளின் எண்ணிக்கையை பொறுத்து எண்ணிக்கை மற்றும் OH தொகுதி இணைக்கப்பட்டிருக்கும் கார்பனின் தன்மை இவைகளை பொறுத்து ஆல்கஹாலை வகைப்படுத்தலாம். OH தொகுதிகளுடைய எண்ணிக்கை, அதே மாதிரி OH தொகுதி இணைஞ்சிருக்கிற கார்பன் எந்த கார்பனோட இணைஞ்சிருக்குங்கிற தன்மையை பொறுத்து ஆல்கஹாலை வகைப்படுத்தலாம். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்லா கவனிங்க. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வகைப்படுத்தியிருக்கிறாங்கன்னு. ஓகே, ஆல்கஹாலில் OH தொகுதி இருக்கிறத பொறுத்து ஃபஸ்ட்டு நாம் ஆல்கஹாலை இருவேறு பிரிவுகளாக பிரிக்கலாம். ஸோ எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா கவனிங்க, எப்படி பிரிக்கிறோன்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பிரிக்கிறோன்னா மோனோஹைட்ரிக் ஆல்கஹால், பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். மோனோ அப்படின்னா மோனோங்கிற வார்த்தைக்கு ஒற்றைன்னு பேர், சிங்கிள் அப்படின்னு பேர். ஒரே ஒரு OH தொகுதியை மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய ஆல்கஹாலை நம்ம மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்னு சொல்லலாம். அந்த சேர்மத்தில் ஒரே ஒரு OH தொகுதி மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், அது மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். ஓகேவா, அதுவே ஒன்றுக்கு மேற்பட்ட OH தொகுதிகள் இருந்தால், ஒன்றுக்கு மேற்பட்டனா 2க்கு மேலே போயிடும் இல்லையா, 2, 3, 4, 5 அப்படின்னு எத்தனை வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்தால் அது பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவா,
பாருங்கள் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலில் OH தொகுதி எத்தனை மட்டும்தான் இருக்குது? ஒரு OH மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், CH3 CH2OH கொடுத்துருக்காங்களா? CH3 CH2OH அப்படிங்கிறது எதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க? மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ தானே சொன்னேன் CH3 CH2OH என்னென்னு சொன்னேன்? எத்தில் ஆல்கஹால். எப்படி உருவாச்சுன்னு சொன்னேன்? ஈத்தேன். CH3ங்கிறது ஈத்தேன். அந்த ஈத்தேனில் கடைசி கார்பனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக OH தொகுதி வந்தால் எத்தில் ஆல்கஹால்னு சொன்னேன். இதில் ஒரே ஒரு OH தொகுதி தான் இருக்குது. ஸோ அதனால் இது மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் வகையை சார்ந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட OH தொகுதி அந்த சேர்மத்தில் இடம்பெற்றிருந்தால் அதை நாம் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்னு சொல்லலாம். பாருங்கள் எக்ஸாம்பிள் டைஹைட்ரிக் ஆல்கஹால். ஸோ டைஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னா 2 OH தொகுதி இருக்குது. பாருங்கள் அந்த அமைப்பை பாருங்கள். CH2OH, நடுவில் ஒரு CH2 போட்டு OH, பாண்ட், இந்த சைடில் ஒரு CH2 போட்டு OH. ஸோ இதுக்கு பேர் என்ன? கிளைக்கால். ஓகேவா? இந்த கிளைக்காலை நாம் எப்படி எழுதலாம் அப்படின்னா, கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது கிளைக்கால். அந்த கிளைக்காலை நாம் எப்படி எழுதலாம் அப்படின்னா, கிளைக்கால் எப்படி எழுதலாம்னா CH2OH பாண்ட் CH2OH. ஓகேவா? எத்திலீன் கிளைக்கால். பாருங்கள் இதை நான் அவங்க நேராக ஸ்ட்ரைட்டாக எழுதி காமிச்சிருக்காங்க. OH CH2OHன்னு ஸ்ட்ரைட்டாக எழுதியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் டைஹைட்ரிக் ஆல்கஹால். எப்படி டைஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னா இதில் 2 OH தொகுதி இடம்பெற்றிருக்கு இல்லையா? இந்த சேர்மத்தில் 2 OH தொகுதி இடம்பெற்றிருக்கிறதுனால இது டைஹைட்ரிக் ஆல்கஹால். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டைஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கு ஐயூபேக் கொடுத்துருக்காங்க. ஐயூபேக் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் கவனிங்க, CH2OH பாண்ட் CH2OHா? எஸ், இதில் ஐயூபேக் சொல்லியிருக்காங்க. கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், முதல் கார்பன், இது இரண்டாவது கார்பன். முதல் கார்பனில் ஒரு OH, இரண்டாவது கார்பனில் ஒரு OH. முதல் கார்பனில் இரண்டாவது கார்பனில் OH இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா 2 கார்பன் இருந்தால் அல்கேன். கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், 2 கார்பன் இருந்தால் அல்கேனில் நாம் என்னென்னு சொல்லணும்னா ஈத்தேன்னு சொல்லணும். அல்கேன்னு சொல்லணும். அல்கேன் வந்து எத்தனை கார்பன் இருக்குது? 2 கார்பன் இருந்தால் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஈத்தேன்னு சொல்லுவோம். 2 கார்பன் இருந்தால் என்னென்னு சொல்லுவோம்? ஈத்தேன்னு சொல்லுவோம். சரி, ஈத்தேன். ஸோ இதில் முதல் கார்பனில் ஒரு OH, ரெண்டாவது கார்பனில் ஒரு OH. அப்போ 1,2. ஓகேவா? ஸோ 2 OH தொகுதி இருந்தால் ஆள்னு முடியணும். 2 OH தொகுதி இருக்கிறதுனால டயால்னு போடுறோம். ஓகேவா? ஸோ அப்போ CH2OH பாண்ட் CH2OHங்கிறது கிளைக்கால். கிளைக்கால்ங்கிறது பொது பெயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈத்தேன் 1,2 டயால் அப்படிங்கிறது ஐயூபேக்கு பெயர். எப்படி சொல்லியிருக்காங்கன்னா முதல் கார்பனில் ஒரு OH, இரண்டாவது கார்பனில் ஒரு OH. ஸோ 2 கார்பன் மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ அதனால் ஈத்தேன்னு போடுறோம். 1,2 டயால். ஓகேவா? எஸ். சரி ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள். அடுத்து சேர்மம் ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். ஸோ ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால்னு பேர் சொல்லும்போதே தெரியுது, அதில் 3 OH தொகுதி இருக்குது. ஓகேவா? ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். கிளிசரால் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கிளிசராலை எப்படி எழுதிடலாம் அப்படின்னா நம்ம அதில் போட்டிருக்க மாதிரி எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் எப்படி எழுதலாம் பாருங்கள். இதான் சிம்பிள். CH2, நல்லா கவனிங்க, CH3. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா CH2OH பாண்டு CH2OH பாண்டு CHOH பாண்டு CHOH பாண்டு CHOH பாண்ட் CH2OH அப்படிங்கிறது என்னதான் இதுக்கு பேர் என்னென்னா ஹெக்ஸா ஹைட்ரிக் ஆல்கஹால்னு சொல்லலாம். இதில் இதனுடைய ஐயுபேசி பெயர் என்னென்னா 6 கார்பன் இருக்கிறதுனால ஹெக்சேன். அது முதல் கார்பனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக OH, இரண்டாவது கார்பனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக OH, இப்படியே ஒரு கார்பன்லேயும் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக OH வந்திருக்குது. ஸோ அதனால் ஹெக்சேன் 1, 2, 3, 4, 5, 6 ஹெக்ஸ் ஆல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள், முதல் வகைப்பாடு முடிஞ்சிருச்சு. அடுத்து OH தொகுதியானது sp3 இனக்கலப்படைந்த கார்பனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஆல்கஹால். அடுத்து OH தொகுதியானது sp2 இனக்கலப்படைந்த கார்பனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஆல்கஹால்.
எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வினைல் ஆல்கஹாலுடைய வைனைல் ஆல்கஹால் அதனுடைய ஐயூபேக் பெயர் எத்தினால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. sp3 இனக்கலப்படைந்த கார்பனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஆல்கஹால் அப்படின்னா கவனிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், என்ன மிஸ் sp3 இனக்கலப்பு அப்படின்னா, ஸோ கார்பன் ஒற்றை பிணைப்போடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆல்கஹாலை நம்ம sp3 இனக்கலப்படைந்த கார்பனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஆல்கஹால்னு சொல்லலாம். கார்பன் ஒற்றை பிணைப்பு இருக்கக்கூடிய சேர்மங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கும் OH. ஓகேவா. sp2 அப்படின்னா கார்பன் டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய சேர்மங்களில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக OH வந்திருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு sp2க்கு என்னென்னா பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தீன் CH2 பாண்ட் CH2ங்கிறது அல்கீனில் ஈத்தீன். கார்பன் டபுள் பாண்ட் இருந்தாவே அதை நம்ம என்னென்னு சொல்லணும், அல்கீன்னு சொல்லணும். அதுவும் அல்கீன் வகை. இது வந்து இதனுடைய இண்டிவிஜுவல் பெயர் ஈத்தீன். ஓகேவா. இதில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக OH உள்ள வருது. அப்போ எப்படி வரும், CH3 பாண்ட் CH2 டபுள் பாண்ட் CHOHன்னு வரும். ஸோ இதுக்கு பேர் தான் வைனைல் ஆல்கஹால். வினைல் ஆல்கஹால்னு சொல்லலாம். அந்த வைனைல் இங்கிலீஷில் சொல்லும்போது வினைல் வரும், தமிழில் சொல்லும்போது வைனைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வைனைல் ஆல்கஹால் அப்படிங்கிறது இதனுடைய பொது பெயர். ஓகேவா. ஐயுபேசி பெயர் என்ன அப்படின்னா ஈத்தினால் போட்டிருக்காங்களா. ஈத்தினால் அப்படிங்கிறது இதனுடைய ஐயுபேசி பெயர். என்ன பெயர், ஐயுபேசி பெயர். ஓகேவா. அதான் வந்து கார்பன் இரட்டை பிணைப்போடு OH தொகுதி இணைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை நாம் sp3 இனக்கலப்படைந்த கார்பனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் sp2 இனக்கலப்படைந்த கார்பனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஆல்கஹால் அப்படின்னா கார்பன் இரட்டை பிணைப்பு இருக்கக்கூடிய சேர்மங்களுடன் இணைஞ்சிருக்கக்கூடிய ஆல்கஹால். அடுத்து OH தொகுதி வந்து sp3 இனக்கலப்படைந்த ஆல்கஹாலுடன் இணைக்கப்பட்டிருக்கும் போது எப்படி கிடைக்கிது பாருங்கள். அடுத்து இந்த வகைப்பாடை பார்க்கலாம். ஸோ sp3 அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் CH4ங்கிறது மீத்தேனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக OH வந்தால் CH3OHனா என்னது, மெத்தனால். CH3OHனா அதனுடைய பெயர் என்ன, மெத்தில் ஆல்கஹால் அப்படிங்கிறது பொது பெயர், மெத்தனால் அப்படிங்கிறது ஐயுபேசி பெயர். ஓகேவா. சரி, இப்போது sp3 இனக்கலப்படைந்த கார்பனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஆல்கஹாலை மேலும் 3 வகைகளாக பிரிக்கலாம். எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள், பக்கத்தில் பிரித்து காமிச்சிருக்காங்க. OH தொகுதியானது ஆல்கைல் தொகுதியுடன் இணைக்கப்பட்டிருந்தால் நாம் அதை வந்து ஓரிணைய ஆல்கஹால், ஈரிணைய ஆல்கஹால், மூவிணைய ஆல்கஹால்னு வகைப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு OH தொகுதி ஆல்கைல் தொகுதியுடன் இணைக்கப்பட்டிருந்தால் அதை நாம் என்னென்னு சொல்லலாம்னா ஓரிணைய ஆல்கஹால், ஈரிணைய ஆல்கஹால், மூவிணைய ஆல்கஹால் அப்படின்னு வகைப்படுத்தலாம். ஓகேவா. ஸோ ஓரிணைய ஆல்கஹால் அப்படின்னா கவனிங்க, ஓரிணைய ஆல்கஹால்னால் என்ன அப்படின்னு பாருங்கள். ஓரிணைய ஆல்கஹால்னால் கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், OH தொகுதி CH2 உடன் இணைக்கப்பட்டிருந்தா பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். CH3 பாண்ட் CH பாண்ட் OHன்னு இருக்குது. ஓகேவா. CH2 தொகுதி CH2 கார்பனுடன் இணைக்கப்பட்டிருந்தால் அது ஓரிணைய ஆல்கஹால். ஓகேவா. OH தொகுதி CH2 உடன் பக்கத்தில் இருந்தால் அது ஓரிணைய ஆல்கஹால். ஸோ ஓரிணைய ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கவனிங்க, நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எத்தில் ஆல்கஹால் போடுறேன். கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த தான் பார்க்குறோம். CH3 CH2OH CH3CH2OHங்கிறது பாருங்கள். அதே இதுக்கு பேர் எத்தில் ஆல்கஹால். இந்த எத்தில் ஆல்கஹால் ஆர் எத்தனால். எத்தில் ஆல்கஹால்ங்கிறது பொது பெயர், எத்தனால் அப்படிங்கிறது ஐயுபேசி பெயர். பாருங்கள், CH2 தொகுதியோடு OH இருக்குது. ஸோ அதனால் இது எத்தில் ஆல்கஹால்ங்கிறது ஓரிணைய ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. எஸ். அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். CH3 பாண்ட் CH2 பாண்ட் CH2OH. ஸோ இப்போ இதை பாருங்கள், இதுக்கு பேர் என்னென்னா N-புரோப்பைல் ஆல்கஹால் அப்படிங்கிறது இதோட பொது பெயர். ஓகேவா.
அதுவே இதனுடைய ஐயுபிசி பெயர் சொல்லணும் அப்படின்னா நம்பரிங் கொடுக்கணும். 1 OH தொகுதி இணைஞ்சிருக்கிற கார்பன்லேருந்து நம்பரிங் கொடுக்கணும். 1 2 3. ஸோ முதல் கார்பனில் OH வந்திருக்குது. ஸோ அல்கேன் அப்படின்னா இதில் வந்து ப்ரொப்பேன், அதை நம்ம ப்ரொப்பன்னு போடலாம். முதல் கார்பனில் OH வந்திருக்காங்கன்னா ப்ரொப்பன் 1ஆல். ஸோ ப்ரொப்பன் 1ஆல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்பேன் 1ஆலில் CH2 தொகுதியுடன் OH இணைஞ்சிருக்குது. ஸோ அதனால் இது ஓரிணைய ஆல்கஹால். என்ன வகை? ஓரிணைய ஆல்கஹால் வகை. ஸோ என் ப்ரொப்பைல் ஆல்கஹால்ங்கிறது பொது பெயர். அதனுடைய வாய்ப்பாடு CH3 CH2 CH2OH ப்ரொப்பேன் 1ஆல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஓரிணைய ஆல்கஹால் வகை. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ். CH2 தொகுதியோடு எங்கெல்லாம் OH இணைஞ்சிருக்கோ அதெல்லாம் ஓரிணைய ஆல்கஹால். புரியுதா? அடுத்து வந்து பாருங்கள், ஈரிணைய ஆல்கஹால். ஈரிணைய ஆல்கஹாலை சொல்லலாம். ஈரிணைய ஆல்கஹால். ஈரிணைய ஆல்கஹால் அப்படின்னா பாருங்கள், ஈரிணைய ஆல்கஹாலுக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. நான் எடுத்து கீழே எழுதி காமிக்கிறேன். CH3 பாண்ட் CH3 பாண்ட் கீழே HOH. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது, CH தொகுதியோடு OH இணைஞ்சிருந்தா அப்படின்னா அது வந்து ஈரிணைய ஆல்கஹால். மற்றதெல்லாம் என்ன தொகுதினா R தொகுதி. மற்றதெல்லாம் என்னவா இருக்குது? R தொகுதி. ஓகேவா? 2 R தொகுதி இருக்குது. இதுவும் R. ஓகேவா? 2 R தொகுதியோட 2 R தொகுதி இருக்குது. இருக்கட்டும், எத்தனை R தொகுதி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல 2 R தொகுதி இருக்குது. ஸோ 2 R தொகுதி இருக்கக்கூடிய கார்பனில் ஒரு ஹைட்ரஜனோட OH இருக்குது. எங்கெல்லாம் CHோட OH இருக்குதோ அதெல்லாம் ஈரிணைய ஆல்கஹால். எங்கெல்லாம் CHோட OH இருக்கோ அதெல்லாம் என்னது? ஈரிணைய ஆல்கஹால். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் பாருங்கள். எஸ், CH3 பாண்ட் CH3 HOH. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா OH தொகுதி வந்து CHோட இணைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இது வந்து எங்கெல்லாம் CH தொகுதியோட OH இணைஞ்சிருக்கோ அதெல்லாம் ஈரிணைய ஆல்கஹால். ஓகேவா? எஸ், பாருங்கள், ஈரிணைய ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். CH3 பாண்ட் CHOH CH3. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலும் சொல்லலாம். ஏன்னா எங்கே வந்து 2 CH3யோட ஒரு CH இணைஞ்சிருந்தால் அதுக்கு பேர் ஐசோ. இதனுடைய பொது பெயர் என்னென்னா ஐசோப்ரோபைல். ஐசோ அமைப்பில் 3 கார்பன் இருக்குது. ஸோ அதனால் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் அப்படிங்கிறது இதனுடைய பொது பெயர். ஓகேவா? அதுவே ஐயுபிசி பெயர் சொல்லணும்னா நம்பரிங் போடணும். நம்பரிங் பாருங்கள், 1 1 2 3. ஸோ அப்போ 3வது கார்பனில் OH இருக்குது. ஸோ அதனால் இரண்டாவது கார்பனில் OH இருக்குது. 3 கார்பன்கள் இருக்குது. 3 கார்பன் இருந்தால் நம்ம அல்கேனை வந்து நம்ம ப்ரொப்பேன்னு சொல்லணும். ப்ரொப்பேன் அப்படிங்கிற 3 கார்பன் இருக்கக்கூடிய அல்கேனில் இரண்டாவது கார்பனில் இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக OH தொகுதி இடம்பெற்றிருக்குது. ஸோ இப்போ ப்ரொப்பேன் 2ஆல் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொப்பேன் 2ஆல் அப்படிங்கிறது இதனுடைய ஐயுபிசி பெயர். இதில் CHோட OH இணைஞ்சிருக்கு. CHோட OH எங்கே பார்த்தாலும் அது என்ன ஆல்கஹால் அப்படின்னா ஈரிணைய ஆல்கஹால். புரிஞ்சுதா? ஈரிணைய ஆல்கஹால். அடுத்து பாருங்கள், மூவிணைய ஆல்கஹால். ஸோ மூவிணைய ஆல்கஹால் அப்படின்னா கவனிக்கணும். CH3 பாண்ட் CH3 கீழே CH3OH. ஓகேவா? எங்கெல்லாம் CHோட OH இருக்குது, எங்கெல்லாம் CH2ஓட OH இருக்கோ அது வந்து ஓரிணைய ஆல்கஹால்னு சொன்னோம். எங்கெல்லாம் CHோட OH இருக்குதோ அது வந்து ஈரிணைய ஆல்கஹால்னு சொன்னோம். எங்கெல்லாம் வெறும் கார்பனோட OH இருக்கோ அதெல்லாம் மூவிணைய ஆல்கஹால். எது? மூவிணைய ஆல்கஹால். எங்கெல்லாம் ஒரே ஒரு கார்பனோட ஒரு OH தொகுதி நேரடியாக இணைஞ்சிருக்குதோ அது மூவிணைய ஆல்கஹால். ஓகேவா? பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். CH3 கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். CH3 பாண்ட் CH3 பாண்ட் CH3OH. ஓகே, கொஞ்சம் நீட்டாக எழுதுங்க. கார்பனோட நேரடியாக OH இணைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இது வந்து மூவிணைய ஆல்கஹால். ஓகேவா? மூவிணைய பியூட்டைல் ஆல்கஹால். இதனுடைய பொது பெயர் என்னென்னா மூவிணைய. எங்கெல்லாம் ஒரு கார்பனை சுற்றியும் 3 R தொகுதியும் ஒரு OH தொகுதியும் இருக்குது.
கார்பனோட வெறும் கார்பனோட OH இருந்தால் அது மூவிணைய. ஒன்று மொத்த கார்பன் எத்தனை இருக்குது? 1 2 3 4 இருக்குது. 4 இருந்தால் மூவிணைய பியூட்டைல். மூவிணைய பியூட்டைல் OH தொகுதி இருக்கிறதுனால மூவிணைய பியூட்டைல் ஆல்கஹால் அப்படிங்கிறது இதனுடைய பொது பெயர். மூவிணைய பியூட்டைல் ஆல்கஹால்ங்கிறது இதனுடைய பொது பெயர். சரி, நெக்ஸ்ட்டு IUPAC பெயர் நம்பரிங் கொடுக்கணும். இதுதான் ஸ்ட்ரைட் செயின். மெயின் செயினை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன். செகண்ட் கார்பனில் OH தொகுதி இடம்பெற்றிருக்கு. செகண்ட் கார்பனில் OH தொகுதி இருக்கிறதுனால நம்பரிங் கொடுக்கலாம். ஸ்ட்ரைட் செயின் போட்டோம் இல்லையா? நம்பரிங் கொடுத்ததுல எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3ன்னு இருக்குது. 3 நம்பர் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் கிளை வேறு வந்துருச்சு. ஸோ கிளை வந்துட்டால் ஃபஸ்ட்டு கிளையை முன்னாடி குறிப்பிடணும். கிளை எத்தனாவது நம்பரில் இருக்குன்னா 2வது நிலையில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பெயர் எழுதும்போது 2 மெத்தில் அப்படிங்கிற கிளையை முன்னாடி சொல்லிடணும். போட்டாச்சு. 2 மெத்தில் சொல்லியாச்சு. இதில் ஸ்ட்ரைட் செயினில் மொத்தம் 3 கார்பன் இருக்குது. 3 கார்பன் இருந்தால் ப்ரொப்பேன். ஸோ 2 மெத்தில் ப்ரொப்பேன் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ 2 மெத்தில் ப்ரொப்பேன்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு நீண்ட சங்கிலியில் 3 கார்பன் இருந்துச்சு. அந்த 3 கார்பனில் 2வது கார்பனில் மெத்தில் கிளை இருந்ததுனால 2 மெத்தில் ப்ரொப்பேன் அப்படின்னு போட்டுட்டோம். அடுத்து ஆல்கஹாலை குறித்து காமிக்கணும். ஆல்கஹால் எத்தனாவது கார்பனில் இருக்குது? 2வது கார்பனில். ஸோ அதனால் நம்ம இது என்னென்னு சொல்லணும்? 2 ஆல்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ 2 மெத்தில் ப்ரொப்பேன் 2 ஆல். 2 மெத்தில் ப்ரொப்பேன் 2 ஆல் அப்படிங்கிறது இதனுடைய என்ன பெயர்? IUPAC பெயர். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அப்போ OH தொகுதியை பொறுத்து OH தொகுதியானது எந்த அல்கைல் தொகுதியுடன் இணைக்கப்பட்டிருக்குதுங்கிறத பொறுத்து நாம் ஓரிணைய ஈரிணைய மூவிணைய ஆல்கஹால்னு வகைப்படுத்தலாம். CH2ஓட OH இருந்தால் ஓரிணைய ஆல்கஹால். CHஓட OH இருந்தால் ஈரிணைய ஆல்கஹால். COHன்னு இருந்தால் கார்பனோட ஹைட்ரஜனே இல்லாமல் OH இருந்தால், ஓகேவா, COH அப்படின்னு இருந்தால் அது மூவிணைய ஆல்கஹால். ஓகேவா? எங்கெல்லாம் CH2ஓட OH இருக்கோ அது ஓரிணைய ஆல்கஹால். CHஓட OH இருந்தால் அது ஈரிணைய ஆல்கஹால். எங்கெல்லாம் COHன்னு இருந்தால் அது மூவிணைய ஆல்கஹால். மீதி எல்லாமே ஆர் தொகுதிகளாக இருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து அல்கைல் தொகுதியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் அலைல் தொகுதியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் OH தொகுதியை பொறுத்து நம்ம ஆல்கஹாலை எப்படி வகைப்படுத்தலான்னு கொடுத்துருக்காங்க. கவனிங்க.